வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ண. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சினிமா ஜங்கி சேனலுக்கு வரவேற்கிறோம். சினிமா உலகத்தோட லேட்டஸ்ட் சூடான மற்றும் பிரம்மாண்டமான தகவல்களை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஒரு கதாபாத்திரத்துக்காக நடிகர்கள் தங்களை முழுசா அர்ப்பணிச்சுக்கிறது வழக்கம். ஆனா இப்போ பிரபல பாலிவுட் நடிகர் ஒருத்தர் ஒரு புராண கதையில நடிக்கிறதுக்காக அசைவம் மற்றும் மது பழக்கத்தை கைவிட்டிருக்காராம். யாரு, என்ன கதை, வாங்க பார்க்கலாம். பிரபல இந்தி நடிகர் விக்கி கௌஷல் இப்போ ஒரு பெரிய புராண படத்துல நடிக்க தயாராகிட்டு இருக்காரு. அந்த படம் என்னன்னா மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரமான கோபக்கார முனிவர் பரசுராமரின் கதை. ஆமாங்க, பரசுராமரின் பற்றிய பிரம்மாண்டமான திரைப்படம் தான் அது. இந்த படத்துக்கு மகா அவதார் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் 2 போன்ற வெற்றி படங்களை கொடுத்த அமர் கௌஷிக் தான் இந்த படத்தை இயக்க போறாரு. இப்போ ஸ்கிரிப்ட் வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கான். இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாக போறதால இதுல இருக்கிற கிராபிக்ஸ் வேலைகளுக்கு மட்டுமே 6 மாசத்துக்கு மேல செலவழிக்க போறதா படக்குழு சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, படத்தோட முக்கியமான ஹைலைட்டே இதுதான். புராண கடவுளோட அவதாரத்தில் நடிக்கிறதுனால நடிகர் விக்கி கௌஷலும் இயக்குனர் அமர் கௌஷிக்கும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாங்க, இவங்க 2 பேருமே இந்த படத்தோட வேலைகள் முடியும் வரைக்கும் அசைவ உணவுகளையும் மது பழக்கத்தையும் முற்றிலும் கைவிட்டிருக்காங்கன்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கு. ஒரு கதாபாத்திரத்தின் மீது இவ்வளவு பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு காட்டுறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த மகாவதார் படத்தின் தொடக்க விழா அடுத்த வருடம் நடக்க இருக்கலாம். வெயிட் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி. பாலிவுட் திரையுலகமே இப்போ மகிழ்ச்சியில மிதந்துட்டு இருக்கு. ஏன்னா பாலிவுட்டின் செல்லமான ஜோடிகளில் ஒருவரான கத்ரீனா கைஃப் மற்றும் விக்கி கௌஷல் தம்பதிக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த செய்தி தான் இப்போ சோஷியல் மீடியாவை கலக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டார் ஜோடி கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல ரொம்பவே பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு கத்ரீனா கைஃப் தொடர்ந்து படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கடைசியா நடிச்சது நம்ம விஜய் சேதுபதியோட ஜோடியா நடிச்ச மெர்ரி கிறிஸ்துமஸ் திரைப்படம். அது போன வருஷம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்க நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து தாய்மை பேர் அடைந்த அந்த சந்தோஷமான செய்தியை சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்பு வெளியாகி இப்போ சில மாதங்கள் ஆன நிலையில் இன்னைக்கு, அதாவது நவம்பர் 7ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக இந்த ஜோடி ரொம்பவே மகிழ்ச்சியோடு அறிவிச்சிருக்காங்க. பாலிவுட் வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பிரம்மாண்டமான சினிமா செய்தியோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.